கபினி அணை நிரம்பி வழிவதால் 27,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். கிருஷ்ணராஜசாகர் அணை வேகமாக நிரம்பி வரும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு 1,800 கன அடி நீர் திறப்பு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழிற்சாலைகளை இன்று ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் விஜய். இருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம் பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளை பார்வையிட திட்டம். தவிக அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாக கூறி திமுக சார்பில் தஞ்சாவூரில் இன்று ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் மூத்த நிர்வாகிகளும் பங்கேற்பு. காவிரியில் நீர் திறக்க கோரி டெல்லியில் போராட்டம் நடத்த சென்ற தமிழ்நாட்டு விவசாயிகளை தடுத்து நிறுத்திய மராட்டிய போலீசார் நாக்பூரில் வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்டு சென்னைக்கு வரும் ரயிலில் திருப்பி அனுப்பினர். மேகதாதுவை தடுக்க கோரி டெல்லியில் முற்றுகை போராட்டம் நடத்த சென்ற தமிழ்நாட்டு விவசாயிகளை கைது செய்வதா? மகாராஷ்டிரா காவல்துறைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம். டெல்லியில் போராட சென்ற தமிழ்நாட்டு விவசாயிகளை நாக்பூர் ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். தமிழக உழவர்கள் மீதான மகாராஷ்டிரா காவல்துறையின் அத்துமீறலை தமிழக அரசு கண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாடு ஆளுநரோடு கடுமையான மோதல் போக்கை தொடர விரும்பவில்லை என்று அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் தகவல். காவிரி ஆற்றங்கரையோர நீர்நிலைகளில் இன்று ஆடிப்பெருக்கு விழா. பொதுமக்கள் அதிக அளவில் நீராடுவார்கள் என்பதால் முன்னேற்பாடுகள் தீவிரம். காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் பலத்த மழை. தருமபுரி மாவட்டத்தில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோதாவரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஏனாமில் மக்கள் தவிப்பு. தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகள் வெள்ள நீரில் மிதப்பதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தனியார் சேகோ ஆலையில் வாயு கசிவு. 6 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதி. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே எரிந்த நிலையில் பெண் சடலம் மீட்கப்பட்ட வழக்கு. கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் மற்றும் அவரின் தந்தையை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. கேரள மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கு, மண் சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12ஆக உயர்வு. பம்பை உள்ளிட்ட 6 ஆறுகளில் அபாய அளவை தாண்டி பாய்கிறது வெள்ளம். தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா தண்ணீர் பிரச்சினைக்கு மேகதாது திட்டம்தான் ஒரே நிரந்தர தீர்வு என டி.கே. சிவக்குமார் பேட்டி.
இரு மாநிலங்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை. சபரிமலை பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் இன்று நடைபெறும் நிறை புத்தரிசி பூஜையில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி. சன்னிதானத்துக்கு செல்ல விதிக்கப்பட்ட தடை முடிவுக்கு வந்ததால் பக்தர்களுக்கு நிம்மதி. மேற்கு வங்கத்தில் கைதான பாகிஸ்தான் பயங்கரவாதியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல். டெல்லியில் தாக்குதலுக்கு திட்டமிட்ட பயங்கரவாதி நீட் போராட்டத்தில் ஊடுருவியது அம்பலம். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் சிறுவன் கார் ஓட்டியதில் முதியவர் உயிரிழப்பு. தாறுமாறாக காரை இயக்கியதால் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் சேதம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடைபெற்ற 2ஆம் கட்ட தேர்தலில் குழப்ப நிலை. போராட்டங்கள் காரணமாக தேர்தல் அதிகாரிகள் வாக்குச்சாவடிகளுக்கே செல்ல முடியவில்லை என தகவல். பாகிஸ்தானில் தற்கொலைப்படை தாக்குதலில் 5 போலீசார் உட்பட 14 பேர் உயிரிழப்பு. பழங்குடியின மக்கள் நடத்திய அமைதி பேரணியின் போது தீவிரவாதிகள் வெறி செயல். அமெரிக்கா ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தொடரும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடல் தொடரும் என ஈரான் திட்டவட்டம். நீரிணையை மீண்டும் திறக்க எந்தவொரு ஒப்பந்தத்தையும் ஏற்கவில்லை என்றும் விளக்கம். கிளாஸ்கோ காமன்வெல்த்தில் 13 தங்கம் 17 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களுடன் 4வது இடத்தை பிடித்தது இந்தியா. தடகளம், பளுதூக்குதல், ஜூடோ, பேரா விளையாட்டுகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் அசத்தல். 2030 காமன்வெல்த் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறுவதையொட்டி இந்தியாவிடம் கொடி ஒப்படைப்பு. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா, குஜராத் துணை முதல்வர் ஹர்ஷ் சங்வி, நீரஜ் சோப்ரா ஆகியோர் கொடியை பெற்றுக் கொண்டனர். விஸ்வநாதன் சன்ஸ் பட பாடல் வெளியீட்டு விழாவிற்காக கோவை வந்த நடிகர் சூர்யாவிற்கு உற்சாக வரவேற்பு. விழாவில் பங்கேற்ற நடிகை மமிதா பைஜ்வையும் வரவேற்க திரண்ட ரசிகர்கள். திருவள்ளூர் மாவட்டம் அப்பேடு பகுதியில் ஓசூரம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு. தீமிதி விழாவில் தவறி விழுந்த முதியவர் மருத்துவமனையில் அனுமதி.